ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சில்லுன்னு மில்க் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க, உடச்சி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப் சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1.5 கப்பு நான் மில்க் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை வச்சிடலாம். இதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மில்க் புட்டிங் ரெடி. இந்த மாதிரி ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும். அப்புறம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும், ஒட்டாது. அவ்வளோதான் கைஸ், நம்ம மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.